வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, உங்களது ராசியாதிபதி உங்களது ராசியாதி சுக்கிரன் 3ல் இருக்கிறது. அது 3 மட்டும் இல்லாமல் அவர் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள். அதில் பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு லாபங்கள், ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப சிறப்பு தான். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபங்கள், பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களும் ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்கிறோம், துலா லக்னமாகிறது சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் அதிபதியாக அவங்க 3-8 இருக்கும்போது எங்கேனாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியலைங்கிற ஒரு டென்ஷன் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது, உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய். 2ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கின்ற காலம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்க திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, ஏன்னா அது 11ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னா, குடும்பத்தில் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, கொஞ்சம் சூடாக திட்டுறது கத்துறது இதெல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பட் ஆனால் எல்லாமே சுபமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப சிறப்பு தான். இதில் யார் திட்டுவா யார் கத்துவான்னா, அம்மா கொஞ்சம் திட்டுறதுக்கான வாய்ப்புகள், கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடந்தோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றபடி 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு 7ல் இருக்குது. 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் இவர் என்ன போகிறாரு, இந்த பொண்ணு எங்கே போகுதுங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சந்தேகங்கள் வரும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யார் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி சனி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய பலுக்கள் இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், மற்றபடி வேலை பலுக்கள் இருந்தாலும் ஆனால் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் வேலையில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி தாயார் சார்ந்த விஷயங்கள், லேண்டு சொத்து சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இரட்டிப்பு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் செட்டில் ஆகுது. கலைஞர்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல அம்பதியான குரு 7ல் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்போது வேலையில் நிறைய பணம் புழங்கும். அந்த பணம் புழங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது களவாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும், ரொம்ப இருக்கணும். அதனால் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, பதில் கரெக்டாக சொல்லிடுங்க. இல்லைனா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. பார்த்து நடந்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும். இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதாவது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது.
ஆறில் ராகு. ஸோ 6ல் ராகு இருக்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து லோனில் வந்து ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒரு பெரிய கடன் வாங்கி பெருசாக ஒன்று லேண்டை வாங்கி போட்டுருவாங்கிற எண்ணங்களும் இருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7. ஸோ 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், மனைவி சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து யாரால் நடக்கும்? யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், அதுவும் ஒய்ஃப் சைடில் இருந்தோ ஏதாவது வர வேண்டிய சொத்துக்களை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறது, அதுவும் சூரியன சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஏன்னா 3, 8 கொஞ்சம் டபுள் மடங்காக நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவு வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தந்தை தாயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தாலும் பட் ஆனால் எல்லாமே ஒரு சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருன்னா துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும். 10ஆம் அதிபதியான சந்திரன், 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களை முதல் திங்கள் செவ்வாயில் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. 11ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் வந்து சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்களால் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாலும் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும் போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, இடமா மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி
உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்துக்கு உகந்து வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.